யாரோ ஒருத்தர் எதையோ உளறிக்கிட்டு நான் ஸ்பிரிச்சுவல் குரு அப்படின்ட்டு கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா உடனே நீங்களும் ஒத்துக்கிட்டு பெட்ஷீட் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். மகாவிஷ்ணு அவரை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சமீபமாக அவர் தான் பயங்கரமான ட்ரெண்டிங்கே. அதாவது தான் ஒரு கடவுள், என்கிட்ட வந்துட்டு சித்தர்கள் டைரெக்டாக பேசுவாங்க, அதைத்தான் நான் மைக்கில் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசினார். பாவம் ஏர்போர்ட்டில் பிடிச்சி எடுத்துகிட்டு போய் புழல் ஜெயிலில் போட்டாங்க. இவர் மேலே எத்தனை கேஸுகள் பதியலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட நிபுணர்களையே வந்துட்டு காவல்துறையினர் அணுகியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ கேஸ் போடுவாங்க போல் இருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு போன ஜென்மத்தில் பாவம் செஞ்சவங்க தான் இந்த ஜென்மத்தில் மாற்றுத்திறனாளியாகவோ ஊனமாகவோ இருப்பாங்க, போன ஜென்மத்தில் பாவம் செஞ்சவங்க இந்த ஜென்மத்தில் அழகாக இருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்ட்டு பேசியிருக்காங்க. ஏழையாக இருக்கவங்க கூட போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் தானா. இது மட்டும் இல்லாமல் மந்திரம் சொல்லுங்க, நீங்கள் பறக்க முடியும், மந்திரம் சொல்லுங்கள் உங்களால் நெருப்பை உருவாக்க முடியும், அப்படி இப்படின்லாம் வந்துட்டு பேசியிருக்காரு. என்ன விஷயம்னு தெரில. மந்திரம் சொல்லி போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், அதை விட்டு பொருளில் போயிட்டு கம்பி எண்ணிட்டு இருக்கா போல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ என்ன சொல்கிறான்னா, நான் வெளியே என்ன பேசணும் அதை தான் போயிட்டு உள்ள கைதிகள்கிட்டே பேசுன்ட்டு. சார் அப்படிலாம் பண்ணுறாதீங்க, அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, ஸ்கூல் பசங்களை மாதிரி ஏதாவது கைகளை பாயிட போகுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் டைரக்டர் செல்வராகவன் இருக்கார்ல, அவரு களம் 8ல் மகாவிஷ்ணுவை போட்டு சும்மா அடி 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 நடிச்சுட்டு இருக்காரு. அதாவது அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னங்க இது, யாரோ ஒருத்தர் எதையோ உளறிக்கிட்டு நான் தான் ஸ்பிரிச்சுவல் குரு அப்படின்னு கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா உடனே நீங்களும் கண்ணை மூடிப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இது மட்டும் கிடையாது, உண்மையான குருவை நீங்கள் தேடி போகவே வேணாம், அவரே உங்களை தேடி வருவார். அவங்க மைக்கு டிவி அந்த மாதிரி தங்களை தாங்களே விளம்பரப்படுத்திக்கவே மாட்டாங்க. உங்களோட சந்திப்பு தானாக நடக்கும். இதில் முதன்மையான விஷயம் என்னன்னா, உண்மையான குரு தன்னை வெளிப்படுத்திக்கவே மாட்டாருங்க அப்படின்ட்டு ஓப்பனாக வந்துட்டு பேசியிருக்காரு. இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு தன்னைத்தானே மகாவிஷ்ணுன்னு பேரை வேற மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கான். கண்ணை மூடிக்கிட்டு எல்லாம் அவங்ககிட்ட உட்காந்துட்டு இருக்கீங்களே, தியானம் பண்ண அவ்வளோ காஞ்சி போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு கலாய்ச்சி இருக்காரு, நம்மளையும் சேர்த்து. உலகத்தில் சுலபமாக கிடைக்கிற விஷயமே தியானம் தான். உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் போதிக்கிறது கடவுள் உங்களுக்குள்ள இருக்காரு அப்படின்றது தாங்க அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவை போட்டு சும்மா பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காரு நம்மளுடைய செல்வராகவன். ஸோ நிறைய பேர் இந்த விஷயத்த வந்துட்டு பற்றி பேசாமல் அமைதியாக இருக்காங்க. பட் செல்வராகவன் தான் ஓப்பனாக வந்துட்டு இதை பற்றி பேசியிருக்காரு. ஸோ வாட் எவர் இட் இஸ், அவருடைய எண்ணம் எதுவோ எப்படியோ அது முக்கியமே கிடையாது. பட் ஆனால் அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே உண்மை. எவனோ ஒருத்தர் திடீர்னு வந்து நான் தான் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு 10வது ஃபெயில் ஆகிட்டு என்னென்னவோ கண்டதை உலகிட்டு இருக்கான். மந்திரம் சொன்னால் நெருப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க கிட்ட சொல்கிறாங்க. ஏன்டா இதை குழந்தைங்க வந்துட்டு உண்மை நினச்சிக்கிட்டு மந்திரம் சொன்னால் எக்ஸாமில் பாஸ் ஆகிடலாம்னு சொல்லிட்டு படிக்காமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்படிப்பட்ட முட்டாள்தனமான சில பேருக்கு வந்துட்டு நிறைய பேர் முட்டு வர கொடுத்துட்ருக்காங்க. என்ன தப்பாக பேசிட்டாருன்ட்டு. குழந்தைங்கிட்ட இப்படியா சொல்கிறது? பாவம் பண்ணால் வந்துட்டு மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பெருசாகி அந்த குழந்தைங்க ஒரு மாற்றுத்திறனாளியை பார்க்குறப்ப எப்படி பார்ப்பாங்க? இந்த ஆள் போன ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருக்கான், அதனால தான் இப்படி வந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களோட எண்ணமே தவறான எண்ணமா ஆகலையா? இது மிகப்பெரிய தப்பு இல்லையா? இது தெரியாமல் பல பேர் வந்துட்டு மகாவிஷ்ணு அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு, என்ன வந்துட்டு நியாயத்தை வந்துட்டு உடைச்சிட்டாரு அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது மூளையை வந்து யோசிங்கப்பா அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. உங்கள் கருத்து என்னது நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.